என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்பெஷல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன வீடியோஸ் போட்டாலும் ஹோம்ஒர்க் கொஷின் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேனோ அது எல்லாமே அங்கே வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோவை பாருங்கள், மேலேயும் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 கொஷனில் 20 கொஷின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 20 கொஷின் ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட் 20 கொஷின் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம் 6 மாதம் வரைக்கும். அதனால் மறந்துடாமல் அதை வாங்கிடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது குரூப் 4க்கான மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, இப்போது இந்த 14வது வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய வீடியோ பார்த்தாச்சு. மொதல் 2 வீடியோவுமே டைம் அண்ட் ஒர்க்கு தான். இதுக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா செயின் ரூல்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ பிஹெச்டி டிவைடட் பை டபிள்யூ, பிஹெச்டி டிவைடட் பை டபிள்யூன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலா வச்சு நிறைய கொஷின் சால்வ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் நான் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன், அதே மாதிரி டெஸ்ட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க்கும் போட்டு பார்த்துருக்கணும், டெஸ்ட்டும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 14வது வீடியோவில் 13வது வீடியோவில் என்ன படித்தோமோ, போன வீடியோவில் என்ன படித்தோமோ அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த 14வது வீடியோ. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் கொஷின் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா, இந்த மாதிரி மோர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பேர் இன்னும் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு கொஷினில் போன வீடியோலாம் சொல்கிறேன், ஒரு 12 குரங்கு அந்த 2வது கொஷினோ 3வது கொஷினோ படித்தோம்ல, இந்த 12 குரங்கு வந்து 12 வாழைப்பழம் சாப்பிடுது. அப்போ இதுவே வந்து 14 குரங்கு எத்தனை வாழைப்பழம் சாப்பிடும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போது இந்த வீடியோவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 குரங்கு 12 வாழைப்பழம் சாப்பிடுது, ஓகேவா? அப்போது 16 வாழைப்பழம் சாப்பிடணும்னா எவ்வளோ, நல்லா கேளுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, எவ்வளோ குரங்கு இன்னும் அதிகமாக தேவை? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆல்ரெடி 12 குரங்கு இருக்குது, இன்னும் எவ்வளோ குரங்கு தேவை அப்படின்னா, இப்போ ஆன்சர் 14ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் 14 கிடையாது, ஆன்சர் 2. ஏன்னா எவ்வளோ இன்னும் அதிகமாக அப்படின்னா ஆல்ரெடி 12 குரங்கு சாப்பிட்டுட்டு இருக்கு, இப்போ 14 குரங்கு தேவை. அப்போனா 12லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ குரங்கு தேவைப்பட்டுச்சு? 2 குரங்கு தேவைப்பட்டுச்சு, அப்போ 2. ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் தேவை, இன்னும் எவ்வளோ பேர் வேலை செய்யணும், இந்த மாதிரியான மோர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ அதிகமாக அப்படின்ற கொஷின். அதனால் கொஷினை படிக்கும் போதே பார்த்து கவனமாக படிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் ஆன்சர் போட்டுருவீங்க, நிறைய பேர் பண்ணுறது அதுதான், கடைசி வரைக்கும் ஆன்சர் போட்டுருவாங்க. அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, அதில் டிக் பண்ணுறதுல தப்பு பண்ணிடுவாங்க, எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போன வீடியோ ஒன்று இந்த வீடியோ ஒன்று 2ஆக பிரித்தது. ஏன்னா போன வீடியோவிலே நான் அதை சொல்லி கொடுத்துருக்கலாம், 2 நிமிஷம் தான் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் நம்ம இப்போ அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் சமச்சீர் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா புக்கில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கொஷின் 13வது லெசனில் சொல்லி கொடுத்தது தான். கொஞ்ச நேரம் அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புக் எக்ஸசைஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 14வது வீடியோ நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு அதுதான் இருக்கும். எக்ஸாம்பிள் கொஷின்லேயும் அதுதான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளே 2ஆக பிரித்து அதை சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கு நான் ஹோம்ஒர்க்கோ டெஸ்ட்டோ எதுவும் கொடுக்கல. ஏன்னா இது அதே மாடல் தான், பட் எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதினாலே போதும். ஸோ அதனால் மறந்துடாமல் போன டெஸ்ட்டு, போன பிடிஎஃப் ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டிருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒரு 4 கொஷின் மட்டும் இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். மொதல் கொஷின். So if 6 container lorry transport 135 tons of good in 5 days, how many more lorries? இங்கே பாருங்களேன், தமிழ்லேயே படித்து பாருங்கள். இன்னும் அதிகமான லாரி எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க. வெறும் எவ்வளோ லாரி தேவைன்னு கேட்டால் அது ஒரு மாதிரி கொஷின்ப்பா. ஆல்ரெடி கொஞ்சம் லாரி இருக்குது, அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க. சரியா? மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப்பாக எத்தனை லாரி வேலை செய்யுது, 6 கண்டெய்னர் லாரி வேலை செய்யுது. அதே மாதிரி 135 டன் குட்ஸ் ஏற்றுறாங்க அப்படின்னா அதுதான் அந்த லாரி செஞ்ச வேலை. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்ப்பா, பிஹெச்டி டிவைடட் பை டபிள்யூ. நான் சொல்லி கொடுத்த அதே ஃபார்முலா தான்
PhD divided by W. சரிங்களா? என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்சன், அந்த பர்சன்ன்றது எத்தனை லாரின்னு அர்த்தம். சரிங்களா? எத்தனை லாரி ஃபஸ்ட்டு போயிருக்கு பாருங்கள், 6 கண்டெய்னர் லாரி. அப்படின்னா இந்த பீன்ற இடத்துல 6 பேர், 6 லாரி. சரிங்களா? ஹெச்னா எவ்வளோ ஹார்ஸ் வேலை செஞ்சுருக்கு கொடுக்கல, ஆனால் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கு, 5 நாள் வேலை செஞ்சுருக்கு, 5 டிவைடட் பை அந்த லாரி செஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 135 டன். இப்போ அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், how many more லாரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அதிகமாக எவ்வளோ லாரி தேவை. ஆல்ரெடி எத்தனை லாரிப்பா இருக்குது, 6 லாரி இருக்குது. சரிங்களா? 6 லாரியிலேருந்து இன்னும் எத்தனை லாரி தேவைன்னா 6 + Xப்பா. இது எதுக்கு போட்டேன்னு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், இந்த லெசன் ஈஸி. ஆல்ரெடி 6 லாரி ஓடிட்டுருக்கு. சரிங்களா? இன்னும் எவ்வளோ லாரி அதிகமாக தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ 6 அதுக்கு மேலே எவ்வளோ லாரி ஓடுதுன்னு அர்த்தம். அதனால தான் நான் 6 + Xன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த லாரி பார்த்திங்கன்னா 4 நாள் எவ்வளோ குட்ஸ் ஏற்றுறோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 180. இது எல்லாமே போன வீடியோவில் படித்தது தான்ப்பா. புதுசாக படிச்சிருக்கிறது இந்த இடம் மட்டும்தான். போனதெல்லாம் வெறும் எக்ஸ்ன்னு போடுவோம், பட் இங்கே மட்டும் 6 + Xன்னு போடுறோம். சில பேர் கேட்பாங்க, இங்கேயும் நான் எக்ஸ் வச்சே சால்வ் பண்ணுறேன், கடைசியாக நான் மைனஸ் பண்ணிக்கலாமா? தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த படிக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த லெசன் வரும்போது நீங்கள் எதனால் 6 + X போட்டிங்கன்னு புரியாமல் போயிடும் அடுத்த லெசன்லாம். அதனால தான் நான் இப்போயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் 6 + X எதுக்குன்னு. ஆல்ரெடி 6 லாரி ஓடிட்டுருக்கு, எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ லாரி தேவை இன்னும் ஓடணும்னு கேட்டாங்க. அதனால் 6 + எக்ஸ்ட்ரா லாரி 6 + X. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ என்கிட்ட வந்து இதை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3s are 12, பேலன்ஸ் 1, 5 3s are 15. இதையும் நீங்கள் 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3s are 18, 0. ஓகேவா? ஸோ மறுபடியும் எதில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். மறுபடியும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, பேலன்ஸ் 1, 5 டைம்ஸு. மறுபடியும் 3ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 20. ஸோ மறுபடியும் இதை 5ல் கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இதை 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6, 4 4 அடிச்சிருங்க. சாரிப்பா. ஓகே, 5 × 2ன்றது 10 ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, 6 + X தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுன்றது 10 - 6 அப்படின்றது 4. 4னா என்னப்பா அர்த்தம்? ஸோ இன்னும் 4 லாரி தேவைன்னு அர்த்தம். நம்ம கண்டுபிடிச்சது X4, ஆல்ரெடி 6 லாரி ஓடிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 4. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் ஒரு 4 லாரி எக்ஸ்ட்ராவாக தேவை அவங்க சொன்ன வேலையை 4 நாளில் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஸோ ஆன்சர் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, எந்த காரணத்துக்காகவும் 10ன்னு மார்க் பண்ணிடாதீங்க, அது தப்பு. அவங்க என்ன கேட்டாங்க கொஷனில், இன்னும் எவ்வளோ லாரி தேவை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ லாரி தேவைப்பட்டுச்சு, 4 லாரி தேவைப்பட்டுச்சு. இதுவே அவங்க கொஸ்டின்ல கேட்குறாங்க, மொத்தம் எவ்வளோ லாரி தேவை அப்படின்னு கேட்டால் 6 + 10, 6 + 4 10 லாரின்னு அர்த்தம். சொல்லுறது புரியுதுங்களாப்பா? அதனால் நம்ம நிறைய படிச்சிட்டோம். ஓகேவா? படித்ததுக்கு நம்ம சம்மும் போட்டாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணோம். அவங்க எத்தனை லாரி தேவை அப்படின்னு கேட்குறாங்களா, இல்லை எத்தனை லாரி இன்னும் தேவைன்னு கேட்குறாங்களா, இல்லை மொத்தமாக இந்த வேலையை செய்கிறதுக்கு எத்தனை லாரி வேணும்னு கேட்குறாங்களா, அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொஷினை போடும்போது கவனமாக போடணும். அவ்வளோதான். அவங்க சொல்கிறது ஆல்ரெடி 6 லாரி ஓடிட்டுருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ லாரி தேவைன்னு கேட்டாங்க. அதனால 6 + Xன்னு வச்சேன். ஆன்சர் 4 வந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆன்சர் 4 தான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் எவ்வளோ லாரி தேவைன்னு கேட்டாங்க. அப்போ இன்னும் 4 லாரி தேவை இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ புரிஞ்சிச்சப்பா? எல்லாமே நம்ம படித்தது தான், இது மட்டும் தான் இப்போ நம்ம புதுசாக படிச்சிருக்கோம். மற்றபடி வேறு ஒன்றுமே இந்த லெசனில் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அடுத்த கொஷின். ஸோ 12 workers can do a piece of work in 20 days. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 12 பேர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து 20 நாளில் முடிச்சிருவாங்க. how many workers should be added அப்படின்னா என்ன பார்த்தோம், தமிழ்லையும் படித்து பாருங்கள். எவ்வளோ ஒர்க்கர் இன்னும் தேவைன்னு கேட்குறாங்க. ஆடட்னா என்ன அர்த்தம், பழசு 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இந்த 12 பேர்லேருந்து எவ்வளோ பேர் இன்னும் தேவை அந்த ஒர்க்கை 16 நாளில் முடிக்கிறதுக்கு. அதே ஒர்க்கை, சேம் ஒர்க்கை 14 நாளில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஒர்க்கர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பார்த்தோம், எப்போதும் போல் ஃபார்முலாவில் எந்த மாற்றமே கிடையாது. PhD divided by W, PhD divided by W. சரிங்களா? இங்கே 2 பேருமே ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. அதனால W ரெண்டுமே நம்மளுக்கு 1 1 வராது. சரிங்களா? அடுத்தது பர்சன். ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, 12 பேர்.
எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க அது கொடுக்கல, பட் எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்க 20 நாள். ஸோ இன்டூ 20 ஈக்குவல் டு ரெண்டாவது பர்சனில் என்னப்பா ஆட் பண்ணும் அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ ஒர்க்கர் தேவை, ஆல்ரெடி 12 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் கொஞ்சம் ஒர்க்கர் தேவை, அதுதான் எவ்வளோ பேர்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ நாளில் முடிக்கிறதுக்கு, 16 நாளில் முடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ எப்போதும் போல் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 4 டேபிளில் இதை அடிக்கலாம். 4 டேபிளில் அடிச்சிங்கன்னா 5 4s are 20. ஸோ 4 டேபிளில் அடிச்சிங்கன்னா 4 4s are 16. கரெக்டாக? அதே மாதிரி 1 4s are 4, 4 3s are 12. எல்லாம் அடித்தாச்சு. ஸோ 5 into 3ன்றது 15 ஈக்குவல் டு 12 + x. ஸோ அப்போ எக்ஸுன்றது 3. ஸோ 3 என்ன பார்த்தோம், ஆல்ரெடி 12 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அடிஷனாக இன்னும் கொஞ்சம் 3 பேர் தேவை, இன்னும் ஒரு 3 பேர் சேர்த்தோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை அவங்க சொன்ன மாதிரி 16 நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ எப்போதும் போல் அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், how many more workers should be added. எவ்வளோ பேர் இன்னும் ஆட் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் இன்னும் ஆட் பண்ணணும், 3 பேர் ஆட் பண்ணால் போதும். மொத்தமாக எவ்வளோ பேர் தேவை இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பார்த்தோம், ஆல்ரெடி 12 பேர், இப்போ ஒரு 3 பேர், அப்போ 15 பேர். ஸோ அதனால் கொஷின் சால்வ் பண்ணது ஈஸி. அவங்க கேட்குறது என்ன, நம்ம என்ன ஆன்சர் மார்க் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்ப்பா. சரியா? சரி போதும், 2 கொஷினே போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப அப்படி பெரிய கான்செப்டும் நம்ம எதுவுமே கற்றுக்கல. நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த மோர் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்கிறது, இல்லை எக்ஸ்ட்ரா நாள் தேவை அப்படின்னாங்கன்னா ஆல்ரெடி எவ்வளோ நாள் இங்கே தேவைப்பட்டுச்சுன்னு பாருங்கள், 20 +ன்னு போடுங்க. எக்ஸ்ட்ராவா அப்படின்னு கேட்டாலே அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? மற்றபடி ஃபார்முலாவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகேவா? ஸோ போன லெசனும், அதாவது 13வது லெசனும் 14வது லெசனும் நம்ம படித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஃபார்முலா செயின் ரூல். இந்த ஃபார்முலாலே 2 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது, அதான் சொல்லியிருந்தேன். எல்லா வேல்யூம் அப்படியே டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அது 13வது லெசன். இன்னும் அதிகமாக எவ்வளோ தேவை, இல்லை இன்னும் எவ்வளோ கம்மியாக தேவை, இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா இது 14வது லெசன். சரிங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாக தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 - போடுவோம். எவ்வளோ அதிகமாக தேவைன்னு கேட்குறோன்னா 12 + போடுறோம். சரிங்களா? ஸோ வந்து அடுத்த லெசனில் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் வெவ்வேறு மாடல் இருக்குப்பா. நம்ம ஸ்கூல் புக்கு 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 7th சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் ஆரம்பிக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் மாடல்ஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனம் படாமல் குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் டெஸ்ட்டு போடுற அன்னன்னைக்கே போய் எழுதுறது தான் நல்லது. கடைசி நேரத்தில் போய் எழுதாதீங்க, கண்டிப்பாக எழுத முடியாது அவ்வளோ டெஸ்ட்டையும். அதனால் இன்றைக்கே நேற்று படித்த வீடியோவை இப்போயே போய் டெஸ்ட் எழுதிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்ன்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் எல்லாமே படிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 4க்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் படித்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணட்டும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.